ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதுரையிலேருந்து. இது கந்தசஷ்டி விரதத்தோட 6வது நாள் சூரசம்ஹாரம். காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு முருகன் கோயிலுக்கு போயாச்சு. 6 மணிக்கு நட திறந்தாங்க. பொறுமையாக 2 சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருந்துட்டு கரெக்டாக ஒரு 4:30 மணி இருக்கும். முருகன் கோயிலுக்கு போனேன். சஷ்டி மண்டபத்துலேருந்து அசுரன் வெளியே கொண்டு வந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி முருகன் வெளியில் வந்துட்டாங்க. கோயிலை சுற்றி வெளியில் வந்து அதில் முன்னோர் கேட்டிருக்க அந்த வழி வெளியே வந்து கரெக்டாக வர்றாங்க. வெட்டெலாம் போட்டாங்க, வான வேடிக்கை. அதெல்லாம் பொறுமையாக நின்று பார்த்துட்டு இந்த சின்ன பசங்களை அழகாக வேஷம் போட்டிருந்தாங்க. பெரிய ஆள்லாம் வேஷம் போட்டிருந்தாங்க. முருகன் வேஷம் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் பதிலுக்கு நம்ம அரோகரா அரோகரான்னு கோஷம் போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அசுரன் வந்துட்டாப்புல. அசுரனுக்கு அதே மாதிரி தான் பெரிய ஆள் சின்ன பசங்க எல்லாரும் வேஷம்லாம் போட்டு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் சஷ்டி மகாலுக்கு வந்துருச்சு. சாமி வந்துட்டார், அரக்கன் வந்துட்டு, அசுரன் வந்துட்டார். அப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் மாப்படிச்சு விட்டு சாமி ஃபோட்டோவை பன்னீரால் தொடச்சிட்டு சர்க்கோண தீபம் ஏற்றி முருகனுக்காண்டி நெய்வேத்தியம் தயிர் சாதம் படைச்சி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போனால் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாசல்லேருந்து கொடிமரம் வரையே கூட்டம் தான். சரி என்ன தான் கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சாமியை நின்று பார்த்து முடிச்சுட்டு இந்த சூரனை வதம் பண்ணுறதுக்காண்டி முருகன் உற்சவ முருகன் நினைக்கிறேன், சரி எனக்கு தெரியல, அந்த முருகன் ரெடியாக இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து அப்பா முருகனே எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் மனசால நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க, எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுங்க முருகா, எனக்கும் என் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது நேற்றோட விளாக் முடிஞ்சு. இது இன்னைக்கு எடுத்தது திருக்கல்யாணத்தன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 12:30 மணிக்கு சர்க்கோண தீபம் ஏற்றி முருகனுக்கு வெள்ளை சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், லட்டு படைச்சி சாமி கும்பிட்டு இன்னைக்குரிய நேர்த்திக்கடனை முடிச்சாச்சு. மறக்காமல் சேனல் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.